வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஹாசினி, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிங்க. ஜாதி தடையில்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோரும் இப்போ சமீபத்தில் தாங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் உடல் பாதிப்புனால இறந்துட்டாங்க. இப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லாத சூழ்நிலையில் தலைமையில் வாழ்ந்துட்டு வராங்க. தனக்குன்னு ஒரு துணை தேவைங்கிறதுக்காகவும் தன்னுடைய சுகத்துக்கங்களை பரிமாறிக்கொள்ளவும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. திருமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு, அழகு, வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி தடையில்லைங்க, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. வாங்க நண்பர்களே, அடுத்த வரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் கீர்த்தனா, வயது 34, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க. ஜாதி முதலியாரானத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழி பண்ணையில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி அரூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா 2 அக்காங்க. அவங்க மூவருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவரும் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால எந்த விதமான தொடர்பும் கிடையாதுங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களையே இவங்களுடைய கணவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் கிடையாதுங்க. குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் முழு சம்மதம், மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சைந்ததி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிங்க. ஜாதி வன்னியர் அணிந்த சார்ந்தவங்க. படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக டெக்ஸ்டைல் ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி இளம்பிள்ளையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு, நிலம், வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. பெற்றோரும் கிடையாதுங்க. இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போதே இவங்க பெற்றோர் இவங்கள பெரியப்பா வீட்டில் விட்டுட்டு இவங்க வெளிநாடு போனாங்க. அவங்கள பற்றி எந்த விவரமும் சரியாக தெரியலைங்க. இப்போ யாரும் இல்லாத தனிமையில் வாழ்ந்துட்டு வரதுனால தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிறதையும், குறைந்தளவு வருமானமாவது மாத வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்தளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. மறுமணமாக இருந்தாலும் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். தன்னை அன்புடன் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.